எலெக்ஷன்ல என்னை எதிர்த்து நீ தானே நிக்கிற? ஆமாண்டா, உன்னோட ரவுடித்தனத்தை முடிவு கொண்டு வருவேன். கொண்டு வருவியா? இன்னைக்கே வரையா என்ன? அதுக்கு முன்னாடி உனக்கு நான் ஒண்ணு புரிய வைக்கிறேன். அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிரு. வேண்டாம், அவனை கேட்கறதுக்கு என்கிட்ட ஆள் இருக்கு. எந்த திருநாயிட இங்க திமிரெடுத்து அலைகிறது? சூர்யாவா? சூர்யா மேல இருக்கான். ஒன்னு ரெண்டு இல்ல 6 லட்சம் ரூபாய். இந்த விளையாட்டுல அவங்க ஆளுங்கிட்ட வச்சுக்க, என் வீட்டு ஆளுங்கிட்ட வச்சுக்காத. என்ன சொன்னவர் வந்துட்டாரு, வாங்க. பட்டாளி குடும்ப பொண்ணுங்களை தொட்ட கைதானது. இனி தீங்கிறதா இருந்தாலும் சரி, கழுவுறதா இருந்தாலும் சரி, நீ உனக்கு ஒரே கைதான். நடந்துகிட்டா உனக்கு நல்லது. போடா போடா. போதுமா? குங்குமத்துல பொட்டு வச்சு மஞ்சள் பூசி பல்லக்கில் வர அந்த மணியன் கோட்டை சாவித்திரி சரஸ்வதி தேவியோட மனித ரூபம் தான் அவங்கன்னு அந்த மணியன் கோட்டை மக்கள் நம்புனாங்க. ஒரு நவராத்திரி அன்னைக்கு மகாராஜா அந்த மடத்துக்கு வந்தாரு. குருகுலத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு வேத பரீட்சை நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் என்னாச்சு? முதல்ல எந்திரிச்சு போடி. சொல்லுங்க பாட்டி, எனக்கு கேட்கணும். 2 குருகுலத்துல இருக்கிறவங்களுக்கும் கேள்விகள் பதில்கள்னு சொல்லி உரையாடல் நடந்துகிட்டு இருந்தது. மணியங்கோட்டு குருக்கள் முன்னிலையில இருந்தாரு. யாருகிட்ட கேள்வி கேட்டாரு தெரியுமா? சாவித்ரி. தவ மாதா பதிபிரதா, உங்க அன்னை உத்தமி தானே? இல்ல. சாவித்ரி, நீ கேவலப்படுத்துறது உன் அம்மாவை. நான் சொன்னதுதான் உண்மை. எந்த ஒரு பிராமண பொண்ணும் கல்யாணம் ஆகி 4 நாளுக்கு அப்புறம் தான் அவங்க புருஷனோட சேருவாங்க, அப்படித்தானே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? முதல் நாள் அவளை சந்திரனுக்காக தியாகம் செய்யறதா நினைக்கணும். 2வது நாள் கந்தர்வனுக்கு, 3வது நாள் அதிசக்தியான அக்னிக்கு, அதுக்கப்புறம் 4வது நாள் தான் தாலி கட்டின புருஷன் அவளை தொடுறதுக்கு நீங்க அனுமதிப்பீங்க. அன்னைக்கு தானே சாந்தி முகூர்த்தம். அதனாலதான் நான் சொல்றேன், எந்த பிராமண பொண்ணும் பத்தினி கிடையாது. பிரபாதம், நீ ஞானிதான். மணியங்கோட்டையோட பெருமையை காப்பாத்திட்ட. இப்ப நாம இதோட முடிச்சுக்கலாம். இருங்க, இன்னொரு கேள்வி கூட இருக்கு. சாவித்திரிய தோக்கடிச்சிட்டா மணியங்கோட்டை குருகுலத்தை வீழ்த்திடலான்னு வேலூர்காரங்க நினைச்சுக்கிட்டாங்க. தம் பேத்தி மாதிரி இருக்கிற அந்த பொண்ணுகிட்ட யாருமே கேட்க கூச்சப்படுற அந்த கேள்வியை கேட்டாரு. பஞ்சபூதங்களை சந்தோஷப்படுத்துற ரசனைகள்ல மிகச்சிறந்த ரசனை எது? அதுக்கு அந்த சாவித்திரி என்ன பதில் சொன்னாங்க? அவ வாயால சொல்லல, அந்த பதில ஓலையில எழுதி காட்டினா சாவித்திரி. அது இருக்கட்டும், சாவித்திரி என்ன எழுதுனா? காமரசம். சொந்த தலையெழுத்து தான் சாவித்திரி மாத்தி எழுதுனா. புருஷன் யாருன்னு தெரியாத கன்னி பொண்ணு காமரசம் அப்படின்னு எப்படி எழுதுனா? கடைசியில கன்னி பொண்ணா இருக்கிற உனக்கு காமரசம் அப்படின்னா எப்படி தெரியும்னு கேட்டாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ராஜா தான் ராஜ்யத்திலிருந்து சாவித்திரியை ஒதுக்கி வச்சிட்டாரு. தான் சொந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அரண்மனையை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாரு.
இந்த அவமானத்தை தாங்க முடியாத சாவித்திரியோட அம்மா ஆத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஊர் முழுக்க அடைக்கலம் தேடி சுத்தி அலைஞ்ச சாவித்திரி கடைசியா வேலூர் மடம்னு சொல்லக்கூடிய அந்த மடத்துக்கு வந்தாங்க. தன்னோட இந்த நிலைமைக்கு இந்த ஊர் பெரியவங்க தான் காரணம்னு நினைச்சு அவங்களுக்கு சாபம் விட்டு அந்த துளசி மாடத்திலேயே தலையிடிச்சு செத்து போனாங்க. இந்த ஊர் பெரியவங்களால தன்னோட பொண்ணையே இழந்ததை நினைச்சு அவர் தெய்வத்தை வழிபடுற பழக்கத்தையே விட்டுட்டாரு. தனக்கு உதவி செய்யாத கடவுளை அவர் வேண்டான்னு விட்டுட்டாரு. அதுக்கு மாறா சாத்தான்களை வழிபட ஆரம்பிச்சாரு. அதுக்குள்ள சாவித்திரி பேயா மாறி ஊருக்குள்ள தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டான். நெருப்புக்கு நெய் மாதிரி அவ சொந்த சமாதிலிருந்தே தான் அப்பாவோட எண்ணத்தை நிறைவேற்ற ஒரு பேயா இந்த ஊர்ல அவதாரம் எடுத்தான். சாவித்திரி உயிரை விட்ட இந்த மடத்துல அமானுஷ்யம் இருக்கிறதா இந்த ஊர்க்காரங்க நம்பினாங்க. உளியனூர் ஆசாரிய வர வச்சு புதுசா ஒரு மடத்தை உருவாக்குனாங்க. அந்த மடத்தோட திறப்பு விழா அன்னைக்கு இந்த ஊரே திருவிழா கோலமா இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு ராத்திரி பழி வாங்க போற ராத்திரியாகவும் இருந்துச்சு. இரவு பூஜைக்காக குளிக்க போன பெரியவர் மேல சாவித்திரி ஜலப்பிசாசா வந்து தன்னுடைய பல்ல இறக்கிட்டதா சொன்னாங்க. அடுத்த நாள் காவிரி ஆத்துல தான் பெரியவரோட சடலம் கிடைச்சிது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த ஊர் மக்கள் இந்த மடத்துக்கு போறதையே நிறுத்திட்டாங்க. ம் யார் அது உன்னிகிருஷ்ணன் கூட? யாருன்னு தெரியலையே. அதான் எங்க அம்மா. உள்ள போய் பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிடுங்க. ம். யாருமா நீங்க? அம்மா, ஆ, என்னது? யார்மா நீ? நீங்க என்ன மன்னிக்கணும். பார்வதி, யார் இந்த பொண்ணு? எனக்கு தெரியலக்கா, நான் இதுக்கு முன்னால பார்த்ததும் இல்ல. இனி பார்க்கலாமே. அம்மாவும் சித்தியும் இனி கண் குளிர பார்க்கலாம். இவங்க பேரு மித்ரா நம்பூதிரி. இங்க இருக்கிற சமஸ்கிருத காலேஜோட டீச்சர். படிச்சதும் அங்கதான். உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருப்பாங்க. நல்லா இருக்கணுமா. வீடு எங்க இருக்கு? அது மணியம்பளி கேள்விப்படுது இல்லையா? மணியம்பளி இல்லம் கேள்விப்படுது இல்லையா? இல்லையே. எப்ப கேட்டீங்கல்ல? இனி மனசார இவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு உங்க இடுப்பில் இருக்கிற அந்த சாவி குத்தை எடுத்து இவங்க கையில கொடுங்க. ஏன்னா இங்க நிக்கிறது உங்க பையனோட மனைவி. என்னது? போச்சு, உண்மை தெரிஞ்சிருச்சு. இன்னையிலிருந்து டீச்சர் தான் இங்க ஓனரம்பா. சிவசிவா, நீ என்னப்பா சொல்ற? ஏண்டா, நீ என்னடா காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? கிராதகா, வீட்டு மரியாதையை கெடுத்துட்டு வந்திருக்க. நான் கிராதகனோ இல்ல காட்டானோ எதா இருந்தாலும் ஓகே தான் ஒத்துக்கிறேன். ஆனா இவங்க ஏன் மனைவி இல்ல. இது உங்க மூத்த மகனோட மனைவி, ப்ரொஃபசர் பட்டாளி மாதவன் நம்பூதிரியோட பதிபத்தினி. என்ன, யாருக்கும் ஒன்னும் புரியலையா? சிவா சிவா, நீங்களே கேளுங்க. இவ சொல்றதெல்லாம் நிஜமா? ஆமா. மாதவா, மாதவா, கேசவா, இனி எந்த விசாரணையும் வேண்டாம். ஏற்கனவே தாமதமாயிடுச்சு. வேணும், அவங்கிட்ட இத பத்தி கேட்கணும். எனக்கு தெரியும் உங்க வாய் தான் இப்படி பேசுது. ஆனா உங்க மனசு அப்படி சொல்லல. எனக்கு அது நல்லாவே தெரியும். உங்க மனசு சொல்றது எனக்கும் கேட்கும். கடவுளே, பார்வதி அக்கா, என்ன படுக்க வை. ஐயோ அம்மா, பாத்துமா. பாத்து. கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா அம்மா எப்பயும் இப்படி ஆயிடுவாங்க. இதுக்கெல்லாம் மருந்து இல்ல. சரி, நீங்க மேல் ரூமுக்கு போயிடுங்க. பாணிக்கிரகண மந்திரம் சொல்லிக்கிட்டு மேல ஒரு ஆள் காத்துட்டு இருக்காரு. ரொம்ப காக்க வைக்காதீங்க. அப்புறம் இந்த பாசம் சொல்றதெல்லாம் ஒரு உணர்வு தான், கொடுக்கிற ஆளுக்கும் கிடைக்கிற ஆளுக்கும். அதை தவிர மனசுக்குள்ள ரகசியமா வச்சு சொல்லிக்கிற வேதாட்சர மந்திரம் மாதிரி எல்லாம் இல்ல. இந்த தம்பியோட உபதேசம் எல்லாம் அந்த அன்னகாரனுக்கு பிடிக்காது. நீங்க 2 பேரும் தனிமையில் இருக்கும் போது இதையும் கொஞ்சம் சொல்லி பாருங்க, ஏதாவது பிரயோஜனம் இருக்கும். என்னடி வடிக்க? போ. அவசரப்பட்டு எதுவுமே செய்ய வேண்டாம். கோவப்பட வேண்டிய நேரம் இதே இல்லை. அந்த வேலூர் மடத்தை அப்படியே விட்டுரு குருமூர்த்தி. அந்த ஆசையை மனசுல இருந்து நீ எடுத்துரு. அப்பா, ராஜீவனும் ரொம்ப ஆசைப்பட்டாரு. உன்னோட பொண்ணையா இல்ல அந்த மண்ணையா? அதாவது நம்ம வீட்டு பொண்ணும் வேணும், நம்ம வீட்டு மண்ணும் வேணும் ராஜீவுக்கு. அப்படிதானே ராஜீவ்? அம்மா கௌரி, கிரீஷ் எங்க? நான் சொல்றது அவனுக்கு தான் புரியும். கிரீஷ், எங்க இருக்க? அக்கா. ஹாய்.
யார் இது? பட்டாளி குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா? யாரடி நீ அக்கான்னு சொல்லிட்டு இருக்க? குடும்ப மானத்தை வாங்கிட்டு. அப்பா, அப்பா, சீக்கிரம் இங்க வந்து பாருங்க. தங்கச்சி. ஆஹா, உனக்கு என்னடி இங்க வேலை? உன்னை தானே கேட்குறேன். அப்பாவையும் கூட பிறந்தவங்களை அசிங்கப்படுத்திட்டு போனவ தானே நீ. நாங்க எதுவும் மறக்கல. உங்க மான மரியாதையை கெடுத்துட்டு. ஜெயா, யார் அது? பாத்தீங்கல்ல, இவளை எங்க இருந்து கிளம்ப சொல்லுங்கப்பா. எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உன்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களான்னு பார்க்க வந்தியா? அப்ப உங்களுக்கே தெரியும் எல்லாம் அழிஞ்சு போயிடும். பரதேசி, அவனுக்கு வப்பாட்டி வேலை பார்க்கற நீ எங்களுக்கு சாபம் விடுறியா? கிரீஷ், அப்பா, கடவுள் சத்தியமா சொல்றேன், எனக்காக மட்டும் இல்ல, உங்களோட அண்ணன் தம்பியோட நன்மைக்காகவும் சொல்றேன். உன் பாசம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவர்கிட்ட வீணா பிரச்சனைக்கு போக வேண்டாம். நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். கேட்டீங்கல்ல, இவ சொன்னதோட அர்த்தம் உங்களுக்கு புரியலையா? இவ தாகத்தை அடக்க நம்மளோட ரத்தம் வேணுமா? உன் நாடகம் நல்லா இருக்கு. நம்மளை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக எங்கே இருந்தோ ஒருத்தன் வரான். பின்னாடியே சமாதான தூதனுப்ப தன்னோட பொண்டாட்டியை அனுப்பி வைக்கிறான். ஆமா, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? கிரீஷ், அவன் நம்மளை பார்த்து பயந்துட்டான்னு நினைக்கிறேன். மரியாதையை திரும்பி போயிடு, இல்லைன்னா உன்னை கொலை பண்ணி அவன் மூஞ்சிலே தூக்கி வீசிடுவேன். அப்பா சொன்னது கேட்டல, முதல்ல இங்க இருந்து போடி வெளியே. என்ன ஆள் நீங்க? இவ்ளோ அனுபவிச்ச பிறகும் போதாதுல்ல? ஆமாண்டி, நான் கெட்டவன் தான். உன் வயித்துல அவனோட குழந்தை வளருதில்ல, பிறந்த அப்புறம் இங்க அமைச்சு விடு. உனக்கு கொடுத்த மாதிரி அவனுக்கு சேர்த்து கொடுத்து அனுப்பி விடுறேன். அவ்வளோ அதிகாரம் உனக்கு கிடையாது ஜெயா. ஏய், தள்ளியே நில்லு. வழி தவறி கூட இனிமே வாழ்க்கையில ஒரு நாளும் இனி இந்த இடத்தை மிதிக்க கூடாது. புரிஞ்சுதா? ஆனந்தா, எவ்வளவு வண்டியில கூட்டிட்டு போ. எந்த ஒரு பொண்ணுக்கும் பிறந்த வீட்டு மண்ணை மிதிக்கும் போது ஒரு நம்பிக்கை இருக்கும், எவ்வளவு வெறுத்தார் அவமானப்படுத்தி அனுப்ப மாட்டாங்கன்னு. நீங்க அதை இல்லாம பண்ணிட்டீங்க. வெறித்தனமானவங்க மனசு விதுஸ்தானத்தோட மகத்துவத்தை மறந்துருச்சு. சித்திரகுப்தம் பார்த்துட்டு தான் இருக்கா உங்க கையில் இருக்கிற ஆயுள் ரேகை. போதும் சாவித்திரி, இவனோட நெஞ்ச கிழிச்சு என் முன்னாடி கொண்டு வந்து வை. அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். பெத்த அம்மாவை நினைச்சு நெஞ்சில அடிச்சு அழறதுக்கு இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப வச்சுக்கங்க உங்க புலம்பல. ஓ, இதுதானா அந்த புனிதமானவர், பெரியவரோட வாடகை கொலைகாரி? திருட்டுத்தனம் பண்ண வர்ற இந்த பிசாச பார்த்தா ரெண்டா பொளந்து போட்டுருவான் இந்த மாதவன். ஞாபகம் வச்சுக்க.